பேசாம இருக்கக்கூடிய சூழல் இருந்தது. இனிமேல் நான் பேசாம இருக்க மாட்டேன், முழுமையா பேசுவேன். 15 வருஷமா அமைதியா இருந்தாரு. 2011 தேர்தல், 14 தேர்தல், 16 தேர்தல், 19 தேர்தல், 21 தேர்தல், 24 தேர்தல், இத்தனை தேர்தலில் பெரியார் எதிர்த்து பேசியிருக்க வேண்டியதானே, ஓட்டு கேட்க வேண்டியதானே. இன்னைக்கு பிஜேபி காரன் காசு கொடுக்குறான், பிஜேபி காரன் ஜால்ரா அடிக்கிறான். ஈரோட்டில் தேர்தலில் பிஜேபி காரன் வேலை செய்யறான். அண்ணாமலை ஆட்கள் ஈரோடு தேர்தலில் வேலை செய்யறாங்க சீமானுக்காக. அதற்காக அந்த கூலி வேலை பார்க்கறது இருக்குல்ல, வெக்கமா இல்லையா சீமான்? ஒரு பிஜேபி காரன் ஒரு வடநாட்டாண்டா கூல கும்பிடு போட்டு நிற்கக்கூடிய சீமானை பார்த்து நான் கேட்குறோம், உங்களெல்லாம் வெக்கமா இல்லையா? ஒரு இந்திக்காரனை பார்த்து இந்திக்காரனுக்கு அடிமை வேலை பார்க்கறதுலாம் ஒரு கொஞ்சம் கூட கூச்சநாச்சமே கிடையாதா? ஒரு பிஜேபி காரனுக்கு, ஒரு ஆர்எஸ்எஸ் காரனுக்கு, ஒரு மார்வாடிக்கும் கைகட்டி வேலை பார்க்கறதுக்கு வெக்கமா இல்லையா? அதான் வெளிப்படையா நான் கேட்குறேன், பதில் சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ்க்கு கைக்கூலி வேலை பார்க்கக்கூடிய சீமான் குற்றம் சாட்டிட்டோம். பதில் இன்னைக்கு வரைக்கும் அவர் மறுக்கலைங்க. இது வரைக்கும் தான் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்யலன்னு அவர் சொல்லலை, பிஜேபியோட சேர்ந்து நிற்கலன்னு சொல்லலை, நான் சங்கி இல்லைன்னு சொல்லலை. அவர் அது பெருமையாக ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அதனால சொல்றவர் ஆர்எஸ்எஸ் காரனை எப்படி கையாளுமோ அப்படிதான் கையாளும்.